ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். நான் உங்கள் தீபா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிலவாச பூஜை எப்படி செய்கிறது அப்படின்றத கொஞ்சம் டிப்ஸோடு பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இந்த கற்பூர விளக்கு நம்ம எப்படி ஏற்றி வைக்கிறோம், அந்த ஏற்றுறதுனால நமக்கு என்ன நலன் கிடைக்கிது, அண்டு வாசலில் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன, அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றதையும் ஒரு ரிப்பீட்டடாக நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸோடு உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிலவாசல் இல்லை வாசப்படி இல்லை தலைவாசலாக இருக்கட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து கோலம்லாம் போடுவோம், ரெகுலராக போடுவோம். பட் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு செயல். அந்த செயலை செய்யும்போது நம்ம இந்த மாதிரி சில அலங்காரங்கள்லாம் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த கலசத்தில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா, வெற்றிலை வச்சுருக்கேன். பூக்கள், வாசனையான பூக்கள் நம்ம சேர்த்துக்கணும். கூடவே ஜவ்வாது, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் பொடி செஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் வெட்டி வேர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, லெமன் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இதை மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு மகாலட்சுமியோடைய அம்சமான கல்லுப்பு வாசலில் நீங்கள் இது மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் இல்லைன்னா கிளாஸ் பவுல் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம். ரொம்ப விசேஷமானது. கல்லுப்பு எடுக்கும்போது நீங்கள் கையில் தான் எடுக்கணும். இப்போது நம்ம சேனலில் கிடைக்கக்கூடிய இந்த கற்பூர விளக்கு ஏற்கனவே ரீல்ஸில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த கற்பூர விளக்கு நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னுடைய நிலவாசலில் ஏற்ற போகிறேன். இதில் எப்படி நம்ம இந்த விளக்கு பொருத்தணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த விளக்குக்கு கீழே ஒரு பிராஸில் ஆன ஸ்டூல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வைக்கக்கூடிய இந்த விளக்கில் திரி போட்டு ஏற்றுறதுக்கு நமக்கு அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பவுல் கொடுத்துருப்பாங்க. அந்த பவுலில் கண்டிப்பாக நீங்கள் சுத்தமான தண்ணீர் விட்டுக்கலாம். அந்த தண்ணீரில் 2 பீஸ் பச்சை கற்பூரம், இந்த மாதிரி நல்ல பியூரான பச்சை கற்பூரம் கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு கூடவே நீங்கள் எசென்ஷியல் ஆயில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். இல்லை வெறும் பச்சை கற்பூரம் மட்டும் கூட நீங்கள் உபயோகம் பண்ணிக்கலாம். நல்லா பொடிச்சதுக்கப்புறம் இதை இந்த தண்ணியில் சேர்த்துடுங்க. நான் இங்கே கூடவே ஒரு எசென்ஷியல் ஆயிலும் சேர்த்துருக்கேன். ஜாஸ்மின் வாசமான எசென்ஷியல் ஆயில் 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டை காக்கக்கூடிய இந்த டோர் என்ட்ரன்ஸ் இருக்குது, அதாவது நிலைவாசல்னு சொல்லக்கூடிய இந்த டோர் என்ட்ரன்ஸில் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம எப்பயுமே ரிலீஸ் பண்ணிடணும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அதுதான் திருஷ்டியாக மாறக்கூடியது. அந்த கண் திருஷ்டி வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் அதை பொறுத்து தான் நடக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்மளுடைய வீட்டை வச்சுக்கும் போது மற்றவங்களுடைய கண் திருஷ்டி நமக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். அண்டு நம்மளும் அதை தீய வழியில் யூஸ் பண்ணாமல் நல்ல வழிகளில் நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவான பொருட்கள்லாம் நிலவாசலில் வச்சு தெய்வீக சக்தியை நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போது இங்கே நான் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தெய்வீக சக்தியை இன்னும் நிறைய பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது. பச்சை கற்பூரம், தண்ணீர், அதுக்கடுத்து அந்த வாசனையான பூக்கள், எசென்ஷியல் ஆயில், இது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தும். நம்மளை நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மோரோவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யும்போது மகாலட்சுமி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் அவங்க வரணும் அப்படின்றதுக்காக வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் பூஜை செய்கிறது வழக்கம். ஸோ இதை நிலவாசலில் முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம பூஜை அறையில் போயிட்டு பூஜை செய்வோம். இப்போ இந்த கற்பூர ஆர்த்தியில் நடுவில் ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வழியாக தான் இந்த வெளிச்சம் தெரியறதுக்கும் அந்த காற்று போகிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த விளக்கு நம்மளோட சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். 2 சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நான் அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் கிடைக்கும். இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு அண்டு இந்த கற்பூர ஆரத்தி விளக்கு, இதில் சின்ன சைஸ் விளக்கு, பச்சை கற்பூரம், கிராம்பு, பஞ்சகவ்ய விளக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கப் சாம்பிராணி, திருஷ்டி சாம்பிராணி, இது எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதோடைய ஆஃபர்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் நிலவாசலில் இந்த விளக்கை ஏற்றுங்க. இதில் இருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது இந்த சூடு பரவும் போது உங்களுக்கு அந்த பச்சை கற்பூரத்தோடைய மனம் வீடு ஃபுல்லாக பரவும். அந்த டோர் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். எந்த மாதிரி தீய சக்தி, திருஷ்டி எதுவுமே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கை இஷ்டம் இருந்தால் நீங்கள் நிலவாசலில் ஏற்றிக்கலாம். நான் இங்கே மகாலட்சுமியோடைய பூஜை செய்கிறதுனால இந்த விளக்கு இங்கே ஏற்றிருக்கேன். நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் அதாவது ஹாலில் இல்லை பூஜை ரூமுக்கு என்ட்ரன்ஸில் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். எங்கே விருப்பமோ உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஈவன் நீங்கள் துளசி மாடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். பட் இந்த இடத்துல பரவும் போது நமக்கு வீட்டு நிலவாசலில் இருந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றதுனால இதை நான் இங்கே ஏற்றி காமிச்சிருக்கேன். இது ஒரு சாம்பிள் இல்லை எக்ஸாம்பிளாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான இடத்துல நீங்கள் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வீடு முழுக்க பரவறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கூடவே நிலவாசல் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக திருஷ்டி சாம்பிராணி யூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த விதமான தீய சக்திகளும் நுழையாமல் பார்த்துக்கும். இது ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்யும்போது நமக்கு இருக்கிற தடங்கள், இந்த எதிரிகள் தொல்லைகள், அதுக்கடுத்து கண் திருஷ்டி, இதெல்லாம் விலகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் செய்யுங்க. கூடவே செவ்வாய்க்கிழமைகள்லையும் நீங்கள் நிலவாசலை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எப்படி எனர்ஜி பண்ணி நம்ம அதை பாசிட்டிவ் எனர்ஜியோடு வைக்கிறது அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். கூடவே ஒரு லெமன் பீஸை கட் பண்ணி 2 நிலவாசல்லையும் ஒவ்வொரு பக்கமும் மஞ்சள் குங்குமம் தடவி வைங்க. இந்த மாதிரி இப்போ சீசன் ஆயிடுச்சு, வேப்பிலை கட்டிக்கோங்க. நமக்கு அம்மனுடைய பரிபூர்ண பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். வேப்பிலை கட்டுறதுனால நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக வேப்பிலை கட்டி வச்சா நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.